ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிந்தி பேச ஆசையா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சே வச்சு நம்ம ஒரு 4 வார்த்தை பார்த்துருப்போம். அதில் நம்ம இருந்து அப்படிங்கிறத வச்சு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன, அதை வச்சு எப்படி நம்மளால் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும், அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வேர்ட்ஸ் மேக் பண்ணி நம்மளால் மற்றவங்க கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன், அதாவது விட. எந்த இடத்துல நம்ம தமிழில் விட அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோமோ, ஹிந்தியில் நம்ம அந்த இடத்துல சே என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அவனை விட, இவளை விட, காஃபியை விட பெரியது தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விருப்பத்தை நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி எந்த இடத்துலலாம் நம்ம விட அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ஹிந்தியில் சே அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவள் உன்னை விட பெரியவள். அவள் உன்னை விட பெரியவள். இது ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா, வா தும்சே படி ஹே, வா தும்சே படி ஹே அப்படின்னு சொல்லணும். இதில் அவள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஹிந்தியில் வக் யூஸ் பண்ணணும். உன்னை விட, அந்த விட அப்படிங்கிற வார்த்தை வருதா, உன்னை விட அப்படின்னா தும்சே, பெரியவள் அப்படின்னா படி ஹே. ஸோ இதை நம்ம இப்போ சேர்த்து சொல்கிறோம். வக் தும்சே படி ஹே அப்படின்னா அவள் உன்னை விட பெரியவள் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பஸ்ஸை விட ரயில் சிறந்தது. பஸ்ஸை விட ரயில் சிறந்தது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரெயின் பஸ் से बेहतर है. ட்ரெயின் பஸ் से बेहतर है. அதாவது பெட்டர் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பெஹத்தர் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. நம்ம ரயிலுக்கு டைரெக்டாக நம்ம ரயில் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா காடி அப்படின்னா வண்டின்னு அர்த்தம் ஹிந்தியில், அந்த வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா இங்கிலீஷில் உள்ள வேர்ட் நம்ம ட்ரெயினு யூஸ் பண்ணலாம். அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பஸ் से बेहतर है. ட்ரெயின் பஸ் से बेहतर है அப்படின்னா பஸ்ஸை விட ரயில் சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ வாங்க தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். சேலை எல்லாவற்றையும் விட அழகானது. சேலை எல்லாவற்றையும் விட அழகானது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா, சாடி சப்சே சுந்தர் ஹே. சாடி சப்சே சுந்தர் ஹே அப்படின்னு சொல்லணும். சாடி அப்படின்னா தமிழில் சேலை அப்படின்னு அர்த்தம். சப் அப்படின்னா எல்லாம். நம்ம அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்சே அப்படின்னா எல்லாத்தையும் விட. சுந்தர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது. அதை சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சுந்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாடி சப்சே சுந்தர் ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு காஃபியை விட தேநீர் பிடிக்கும். எனக்கு காஃபியை விட தேநீர் பிடிக்கும். இதை இப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா, முझे காஃபி से चाय पसंद है. मुझे காஃபி से சாய் பசந்த் அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். காஃபியை விட அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காஃபி சே அப்படின்னு போட்டிருக்கோம். தேநீர் அப்படின்னா அதை ஹிந்தியில் சாய்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிடிக்கும் அப்படின்னா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா பசந்த் அப்படின்னு சொல்லணும்.
நம்ம லைக் பண்ணுறதுக்கும் பசந்த் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முஜே காஃபி சே சாய் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம விட அப்படிங்கிற வார்த்தையை வச்சு என்னென்ன சென்டென்ஸ்லாம் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மேக் பண்ணலாம். அது மூலயமா உங்களோட ஹிந்தி டேலண்ட்டை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கொண்டா அப்படின்னா வெளியில் கொண்டு வரலாம். ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஹிந்தி வந்து ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக வீடியோஸாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வர்றோம். தேங்க்யூ.